ஏங்க நீங்களும் சைன் பண்ணுங்க. கண்மணிக்காக நாங்க சைன் பண்ணிட்டோம். பூமிகாவுக்காக பெத்தவங்க 2 பேரும் சைன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஆபரேஷனுக்கான எல்லா ஃபார்மாலிட்டிஸும் செஞ்சாச்சு. இனிமே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டியதுதான். டாக்டர், என் பொண்ணு நல்லபடியா குணமாக்கி என்கிட்ட கொடுத்துருங்க. ஆமா டாக்டர், என் உயிரே பூமிகா தான். அவளை எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுத்துருங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும், யாரும் கவலைப்படாதீங்க. ஒரு நிமிஷம் டாக்டர், கொஞ்சம் உள்ள வாங்க. டாக்டர், கண்மணி அட்மிட் பண்ணி ஆபரேஷனுக்காக ப்ரொசீஜர் படி அவங்க தயார் பண்ணுங்க. ஓகே டாக்டர், வாங்கம்மா. கண்மணி வாங்க பெரியப்பா. பாட்டி, அம்மா எப்ப வருவாங்க? ஏய், எனக்கு மட்டும் என்ன ஜோசியமா தெரியும்? அதெல்லாம் வரும்போது வருவாங்க, ஹிம்சை பண்ணாம இரு. அம்மா வராம ஹோம்வொர்க் கூட பண்ணல பாட்டி. அதுக்கு என்னடி பண்ண சொல்ற? விட்டா என்ன பண்ணி தர சொல்லுவ போல இருக்கு. ஐயோ பாட்டி, அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு அறிவு இல்லைன்னு தெரியும். நீங்க உங்க போனை மட்டும் கொடுங்க. ஏய், என்ன அறிவில்லாதவன்னு சொல்லிட்ட, எதுக்கு என் போனை கேக்குற நீ? அதெல்லாம் தர முடியாது, போ. பாட்டி, பாட்டி, ஏன்டி தொண கூப்பிட்டு இருக்க? ஒரு டிவி ஒழுங்கா பாக்க விடுறியா நீ? பாட்டி, நீங்க போனை தருவீங்களா மாட்டீங்களா? இல்ல அம்மா வந்து மாட்டி விடுவா? முளைச்சி 3 இலை விடல, இப்பவே எப்படி மிரட்டுது பாரு. இனியும் நம்ம போனை கொடுக்கலனா இந்த குட்டி பிசாசு போட்டு கொடுத்துரும். அதெல்லாம் சரி, போன் யாருக்கு பண்ண போற? அம்மாவுக்கு தான் போட போறேன். அவங்கள வீட்டுக்கு வர சொல்ல போறேன். அவங்க ஆஸ்பத்திரியில இருப்பாங்க, வீட்டுக்குலாம் வர மாட்டாங்க. தொந்தரவு பண்ணாத. அப்ப அப்பாக்கு கால் பண்றேன், போனை கொடுங்க. டா, mobile number you have dialed is currently not reachable. அப்பா நம்பருக்கு தானே போல, அம்மாவுக்கு பண்ணுவோம். திடீர்னு யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். கட் ஆகுதே. இந்தாங்க. ஏண்டி, யாரும் போன் எடுக்கலையா? ஆமா, உங்க போன் உங்கள மாதிரியே இருக்கு, ஒன்னும் வேலை செய்ய மாட்டுது. இவளுக்கும் தெரிஞ்சு போச்சே, நான் யாருக்கும் உதவ மாட்டேன்னு. சம்மந்தி,
ம். என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாதுல்ல? நீங்க சொன்னீங்கங்கறதுனாலதான் நான் எதுவுமே பேசாம அவளை ஆபரேஷன் தியேட்டருக்கு அனுப்பி வச்சேன். ஆனா நேரம் ஆக ஆக எனக்கு என்னமோ பயமா இருக்கு சம்பந்தி. சம்மந்தி, கண்மணி எனக்கும் மக மாதிரி தான். பூமிகாவுக்கு ஸ்டெம் செல்ஸ் கொடுக்கறதுனால அவ உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் வராது. அதனால அத நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. அது போதும் சம்பந்தி, இனிமே நான் நிம்மதியா இருப்பேன். மாமா, கண்மணியை நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? இல்ல, முதல்ல டோனராவே இருக்க மாட்டேன்னு பிடிவாதமா மறுத்து பேசினவ பெரியத்த போய் பேசினதுக்கு அப்புறம் சம்மதிச்சிட்டா. அப்படி என்னதான் சொல்லி அத்தை அவளை சம்மதிக்க வச்சிருப்பாங்க? எனக்கும் தெரியல. ஆனா அண்ணி நம்ம பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண வந்தது நல்ல விஷயம். அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். நீங்க சொல்றதும் சரிதான். இந்த ஆபரேஷன்ல பூமிகா கண்மணி 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதைத்தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். உன் வேண்டுதல கடவுள் மறுத்துருவாரா என்ன? அவங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகாது. நீ தைரியமா இரு. கண்மணி, டாக்டர், டாக்டர், என்னாச்சு? டாக்டர், என் பொண்ணும் கண்மணியும் எப்படி இருக்காங்க? கண்மணி பூமிகா 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. கடவுளே, 2 பேருமே நல்லா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருச்சு. கண்மணி இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. இன்னும் 1 மணி நேரத்துல அவங்களுக்கு கான்ஷியஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் போய் பார்க்கலாம். டாக்டர், பூமிகாவை பார்க்கணும் போல இருக்கு. அவளை எப்ப போய் பார்க்கலாம்? பூமிகா மயக்கம் தெளிய கொஞ்சம் லேட் ஆகும். எப்ப பார்க்கலான்னு நர்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போய் பாருங்க. சரிங்க டாக்டர். அப்புறம் கண்மணிய இனிமே நீங்க தான் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அடுத்த 8 மணி நேரத்துக்கு அவங்களுக்கு தண்ணியோ லிக்விட் ஃபுட்டோ கொடுக்காதீங்க. மத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஓகே? கண்மணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? அழுத நடிச்சு எப்படியோ காரியத்தை சாதிச்சிட்டல. அப்புறம் என்ன? ஓவரா என்னமோ கண்மணி மேல அக்கறை இருக்கிற மாதிரி இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்க. சம்மந்தி, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அதான் டாக்டர் பேசிட்டு இருக்காருல்ல. டாக்டர், நீங்க ஒன்னும் வரி பண்ணிக்காதீங்க. கண்மணிக்கு ஒன்னும் இல்ல. ஜஸ்ட் ஒரு பிரிகாஷன் தான். அதர்வைஸ் ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஃபைன். என்னத்த ஃபைனோ? டாக்டர், எங்க குடும்ப வாரிசை நீங்க காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. அதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. ஐயா, என்ன இது? கண் கலங்காதீங்க. ஒரு டாக்டரா என் கடமையத்தான் நான் செஞ்சேன். இதுக்கு போய் எதுக்கு கையெடுத்து கும்பிடுறீங்க? நன்றி சொல்லணும்னா உங்க மருமக கண்மணிக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். இல்லைன்னா பூமிகோட உயிர்க்கே கூட ஆபத்து வந்திருக்கும். ஆமா டாக்டர், கண்மணி செஞ்ச இந்த உதவிய எங்க வாழ்நாள் பூரா யாருமே மறக்க மாட்டோம். அவ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். இதுக்கு மேல என்ன சொல்றதுனே தெரியல. பூமிகா, உன்னை பார்க்காம உன்கிட்ட பேச முடியாம அம்மா ரொம்ப கஷ்டப்படுறேன். நீ சீக்கிரமா குணமாகி என்ன அம்மானு எப்ப கட்டி பிடிச்சுக்குவியோன்னு ஏக்கமா இருக்கு.
உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் மிஸ் பண்றேன். சிஸ்டர், நான் உள்ள போய் என் பொண்ணை பார்க்கலாமா? என்னால அவளை பார்க்காம இருக்க முடியல சிஸ்டர். இல்ல மேடம், ஐசியூக்குள்ள யாரையும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு. சிஸ்டர், ஒரே ஒரு நிமிஷம் அலோவ் பண்ணுங்க, நான் உடனே போய் பார்த்துட்டு வந்துருவேன். ப்ளீஸ் சிஸ்டர். பார்க்கலாம் மேடம், கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்துருவாரு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அனுப்புறேன். இல்லனா என் வேலை போயிடும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க மேடம். சரி சிஸ்டர், உங்களுக்கு பிரச்சனை வரும்னா வேண்டாம், நான் டாக்டர் வர வரைக்கும் வெயிட் பண்றேன். ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. ஆனா அந்த அம்மா எதுக்கு இவங்களை உள்ள விட வேண்டாம்னு சொன்னாங்க? பெத்த தாயையே பார்க்க விடாம பண்றதுல அவங்களுக்கு என்ன ஆதாயம்? ஒன்னும் புரியலையே. ஆனா நம்மளுக்கு பணம் தரேன்னு சொல்லிருக்காங்க. அதனால நம்ம தேவையில்லாம இது கிளற வேண்டாம். என்ன மரகரம், ஏன் உன் முகம் இன்னும் வாட்டமா இருக்கு? இல்லங்க, டாக்டர் கண்மணி பூமிகா 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாலும் அவங்க இன்னும் கண்ணு முழிக்கலையே. அதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. இதான் உன் கவலையா? அதெல்லாம் அவங்களுக்கு எதுவும் ஆகாது. கூடிய சீக்கிரமே கண்ணு முடிச்சிடுவாங்க பாரு. ஏன்னு தெரியல, நம்ம குடும்பத்துக்கு சோதனை மேல சோதனையா வந்துட்டு இருக்கு. ஏதோ தெய்வ குத்தம் இருக்குமோன்னு தோணுதுங்க. அதனால இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதும் நாம எல்லாரும் ஒரு தடவை குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாங்க. செஞ்சிடலாம் மரகதம், நீ சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம். நாமளும் குலதெய்வ கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஏய், என்னாச்சு ரசதி? ஏய், என்னாச்சு ரசதி? இங்க பாரு, என்னாச்சு? சரி, ஒண்ணும் இல்ல. பூமிகாவுக்கு சீக்கிரம் சரியாயிடும். அம்மா, நீ பூமிகாவை பாத்தியா இல்லையா? உள்ள எங்க மாமா போக முடிஞ்சது? கண்ணாடி வெளியே இருந்துதான் பார்த்தேன். மாமா, எனக்கு பூமிகாவை பக்கத்துல இருந்து பார்க்கணும் போல இருக்கு. அவ கையை பிடிச்சு, அம்மா நான் இருக்கேன், உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லணும் போல இருக்கு. ஆனா நர்ஸ் டாக்டர் பெர்மிஷன் இல்லாம உள்ள விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம பிரச்சனை நமக்கு, அவங்க பிரச்சனை அவங்களுக்கு. நீ பாசத்துல பூமிகாவை பார்க்கணும்னு துடிக்கிற. ஆனா அவங்க கடமையை செய்யணும்னு நினைக்கிறாங்க. பாரு, பூமிகா சீக்கிரமே கண் முழிச்சிடுவா. அதுக்கப்புறம் உன்கிட்ட தானே கொடுக்க போறாங்க. அப்ப நீ கையை பிடிச்சோ கட்டி பிடிச்சோ அவகிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ மொத்தமா சொல்லு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. சரி, நீ எதுவும் சாப்பிடாமே இருக்க. நான் போய் சாப்பிட்டு ஏதாவது வாங்கிட்டு வரேன்.
இல்ல மாமா, எனக்கு எதுவும் வேண்டாம். இங்க பாரு, இப்படியே இருந்தா உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிடும். அதெல்லாம் எதுவும் ஆகாது மாமா. பூமிகா கண்ணு முழிச்சு அம்மான்னு கூப்பிடுற வரைக்கும் சோறு தண்ணி எதுவும் எனக்கு இறங்காது. தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க. அம்மாடி. ஸ்வேதா குட்டி, இந்தா வா, சாப்பிடு வா. எனக்கு வேண்டாம். இப்ப ஏன் வேணாங்கிற? டெய்லி நைட்டு சப்பாத்தி தான் சாப்பிடுவோம். அதுவும் அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து எனக்கு அவங்க கையால சப்பாத்தி தரணும். அததான் சாப்பிடுவேன். எனக்கு வேண்டாம். இங்க பாரு ஸ்வேதா, உங்க அம்மா எப்போ வருவாங்கன்னு தெரியாது. மரியாதையா சாப்பிடு. இந்தா. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் என்ன கம்பல் பண்றீங்க? அப்படிலாம் இல்லம்மா, ராத்திரியில சாப்பிடாம படுக்க கூடாது. அதனாலதான் சொல்றேன், சாப்பிடு. கொஞ்சமாவது சாப்பிடு. இந்தா. என்ன நீ அப்படி தள்ளி விடுற சாப்பாட? மரியாதையா சாப்பிடு. குடி. ஏய் ஏய் ஏய், எவ்வளவு திமிரு இருந்தா சாப்பாட துப்புவல். அப்படியே போட்டு நான் வச்சுக்கோ. உனக்கு போய் நல்லது நினைச்ச பாரு, சாப்பாட துப்புறியா? நல்ல பட்டி கடை, அப்பதான் உனக்கு புத்தி வரும். நைட்டு தூங்கும் போது பசிக்குதுன்னு வந்து சொன்ன, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கெல்லாம் ஊட்டி விட வந்தேன் பாரு. எப்பமா வருவ? சீக்கிரம் வாம்மா. எனக்கு பசிக்குதும்மா. சம்மந்தி, என்னாச்சு சம்மந்தி? கண்மணி கண்ணு முழிச்சிட்டா. அப்படியா? எப்ப கண்ணு முழிச்சா? அவளுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே, நல்லாதானே இருக்கா? நல்லாதான் இருக்கா சம்மந்தி. டாக்டர் அவளை செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதான் உங்ககிட்ட முதல்ல சொல்லான்னு ஓடி வந்தேன். ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. அப்படியே பூமிகாவும் கண்ணு முழிச்சிட்டா ரொம்ப நிம்மதியா இருக்கும். என்னங்க, எந்திரிங்க. என்னங்க, உங்களுக்கு தான். எந்திரிங்க. என்ன மரகதா? நம்ம கண்மணி கண்ணு முழிச்சிட்டாலாம். வாங்க போய் பார்க்கலாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மரகதா. வாங்க வாங்க, எல்லாரும் போய் பார்க்கலாம். வாங்க. வா. ஏ ராசாத்தி, இப்ப எதுக்கு நீ முன்ன வர? அவ இப்பதான் கண்ணு முழிச்சு எந்திரிச்சிருக்கிறா. முதல்ல உன்னை பார்த்தா டென்ஷன் ஆவா. நீ வராம இருக்கிறது தான் நல்லது. அப்படியே வந்தாலும் பின்னாடி கடைசியா வா. சரி விடு ராசாத்தி, நம்ம அப்புறமா போய் பாத்துக்கலாம். மாமா, கொட்டுறது தேலோட குணம், மன்னிக்கிற குணம் தான் நமக்கு வேணும். கண்மணி நம்ம பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்கா. அவளை எப்படி நாம பார்க்காம இருக்க முடியும்? வாங்க போய் பாப்போம். வாங்க. சரி வா போலாம். கண்மணி, கண்மணி, டாக்டர், இப்ப என் மருமகளுக்கு உடம்பு எப்படி இருக்கு? நோ ப்ராப்ளம், நல்லா தேறிட்டாங்க. ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். கண்மணி, உங்களுக்கு எழுந்திருச்சு உட்காரணும்னு தோணினா ஸ்ட்ரைட்டா படார்னு எழுந்து உட்காராதீங்க.
கொஞ்சம் பக்கவாட்டுல புரண்டு அதுக்கப்புறமா மெதுவா எழுந்து உட்காருங்க. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறமா நீங்க நார்மலா எழுந்து உட்காரலாம். டாக்டர், இவளுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்கலாமா? இப்ப எதுவும் கொடுக்க வேண்டாம். ஆல்ரெடி டாக்டர் உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க. 8 மணி நேரம் கழிச்சு சூடா பாலோ இல்ல காஃபியோ கொடுங்க. அப்போ ஏதாவது வாந்தி வந்தா பயப்படாதீங்க. நர்ஸ கூப்பிட்டு சொல்லுங்க, அவங்க பாத்துப்பாங்க. டாக்டர், என்ன கண்மணி? பூமிகா எப்படி இருக்கா டாக்டர்? நான் பூமிகாவை பார்க்கணும் இப்பவே.